இந்த ஸ்கேலப் நெக் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் நெக் ப்ளவுஸுக்கு பேக் பார்ட்டில் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எப்படி மார்க் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்து இது ரெண்டாக அப்படியே மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடில் இருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய பேக் பார்ட்டை எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்கு தேவையான அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கர்வ் லைனை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நெக் வித் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க. ஸ்கொயர் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கர்வ் லைன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இங்கே மார்க் பண்ணும்போது நம்ம ஃபோல்டிங் சைடு இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். அடுத்ததை இப்படி பிரிச்சுட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்படியே சேர்ந்து இப்படி வெளியே வரக்கூடாது, இப்படி வரணும் ஒரு வி ஷேப்புக்கு. இதே மாதிரி மேலே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதே விஷயத்தை கேன்வாஷில் செஞ்சு நீங்கள் இதில் திருப்பும்போது உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான நெக் டிசைன் ரெடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் இந்த ஸ்கேலப் நெக் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக வரும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் ஏதாச்சும் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆப்பில் சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.